விகிதம் அண்ட் விகிதாசாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த சாப்டரை பார்க்கறோம். பாருங்க, நான்காவது விகித சமன் காண்க. 12, 21, 8 கொடுத்துருக்கானுங்க. ஆன்சர்ல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல ஏதாவது ஒண்ணு ஆன்சர். ரைட். இப்ப பாருங்க, A is to B is to C is to D. இதுதான். இதுல A வந்து என்ன கொடுத்திருக்கானுங்க? 12, B 21, C வந்து 8, D வந்து நமக்கு தெரியல. இது மாதிரி வந்துருச்சுன்னா, இது மாதிரி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படின்னா A is to B is equal to C is to D. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஃபார்முலா. A is to B is equal to C is to D. இப்ப இப்ப இது மாதிரி வந்துச்சுன்னா A by B is equal to C by D ன்னு எழுதிக்கணும். C by D. கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஏதோ ஒன்று போட்டுக்கங்க, எல்லாம் ஒண்ணுதான். D போட்டோமா? இப்ப ஏனுடைய வேல்யூ என்னது? 12. B வந்து 21 is equal to C என்னது? 8. D தான் நமக்கு தெரியல. இது வந்து D நமக்கு என்னன்னு தெரியல. இப்ப D கண்டுபிடிக்கணும். இது மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குவோம். 8 into 21 by 12. இதை கண்டுபிடிச்சா D வந்துடும். பாருங்க, 2 8 3 12. இப்ப 1 3 7 21. therefore answer வந்து 14. ஆன்சர் எங்க இருக்கு? C. therefore C தான் ஆன்சர். இது மாதிரி ஒன்று இருக்கு. இது மாதிரி பாருங்க, A is to B is to C. இப்படி ஒன்று இருக்கா? இப்ப நம்ம D கண்டுபிடிக்க. D வேணுமா? இன்னொரு மெத்தட் சொல்றாரு. இப்ப A என்னது? 12. B என்னது? 21 is equal to, அல்லது ஈஸ்ட்னு போட்டுக்கலாம், is equal to போட்டுக்கலாம். இந்த இடத்துல C னுடைய வேல்யூ என்னது? 8. இது x, D வந்து x னு வெச்சுவாங்க. இது மாதிரி வந்துச்சுன்னா இப்ப இது மாதிரி x கண்டுபிடிக்கணும் அப்படினா பக்கத்துல இருக்கிற நம்பரை பெருக்கணும், அடுத்து இத வகுக்கணும். இப்ப அதே தான் இங்கேயும் போட்டுருக்காங்க. 21 × 8 × 12. இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்காங்க. இதுவும் அடிச்சா அதே தான், சேம் தான். 1 3 3 2 8 3 12 1 3 3 7 21. therefore 14. புரியுதா? ஆல்டர்னேட்டிவ்ஸா ஒன்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகேவா? தேங்க் யூ.